guys, welcome back. Monday எல்லாரும் குண்டியில நெருப்பு வச்ச மாதிரி ஒரே எரிச்சலா இருக்கும்ல இன்னைக்கு பூரா. அதனால தலையில லைட்டா ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஃபன்னி அனிமல்ஸோட வீடியோஸ் எடுத்து வந்திருக்கேன் ஃப்ரம் மேக்னட் ஃபேமிலி. கோளாறான விலங்கு சம்பவங்கள் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ஓகே ஓகே. யானை மேல அம்பாரி ஆர்வ கோளாறு, யானை மேல அம்பானி, யானை மேல காடி உமிழுது. நான் கொஞ்ச நேரத்துல என்னங்க யானை மேல டொனால்ட் ட்ரம்ப் உட்காந்துருக்காரு, அமெரிக்காவில் அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், இங்க வந்திருக்காருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா அவர் மாதிரி வேற ஒரு ஆளு. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்க்க போறது அதிரடியா அடாவடியா அனாவசியமா அடி அறகுறையா அதோகதியான ஆர்வக்கோளாறான அனிமல் சம்பவங்களை தான். காட்டுல கழட்டின்னு போனதுல இருந்து வீட்டுல அவுத்து விட்டது வரைக்கும் ரகரகமான ரணகலமான விலங்கு பயமொழிகளை புடிச்சிட்டு வந்திருக்கோம். வீடியோக்குள்ள எனத்துக்கு ஒன்னா எடுத்துட்டு வந்திருக்கோங்கிறதுனால இன்ட்ரோ படியா ஏறிட்ட. அங்க பங்கு பிரிக்கையில வச்சிருக்கல வெடுக்குறீங்க. இதை ஏன்டா வச்சிருக்கீங்க? ஐயா வேணாமா, இதை மட்டும் ஏன்டா வச்சிருக்கீங்க? நீ திங்க முடியாம வச்சியா? அதை திங்கிறதுக்கு நான் என்ன எச்சையா? வேண்டானா என்ன உன்னை நான் வன்மையா மன்னிக்கிறேன். வாய் வேண்டானா விட்டுருன்னு. யோ யோ உன்னை நான் வன்மையா மன்னிக்கிறேன். நல்லா இருக்கு ஊருது கொண்டா. அவன் தான் அவன் எவன்? எங்க பரம்பரையே காயடிக்கிறதுல கெட்டிக்காரங்க. ஓவர் பில்டப்பா இருக்கே. அவன் பேர் என்னடா? அது ஒரு காலை பொழுது. ஆடுவன் படைச்சான், லாரியில அடைச்சான், ரெட் சிக்னல்ல கொண்டு வந்து பக்கத்துல வச்சான் பாரு. சாரை மட்டும் சத்தம் எல்லாம் உறிஞ்சிரியா? அரைச்சா சக்கதான் வரும். காலை பொழுது அங்க வீரன் அஞ்சி நின்றான். ஆழம் எப்படி இருக்குமோ, அகலம் எவ்வளவு இருக்குமோ, நண்டு இருக்குமா, தண்ணி பாம்பு இருக்குமா, திமிங்கலம் இருக்குமோ? தம்பி இந்தியனுக்கு அவரை சேர்த்து இழுத்துட்டு தடுக்க எவனும் இல்ல. கட்டுப்படுத்த முடியாத கடற்கரை புள்ள. கமெண்ட் ஹவுசர்ஸ் நான் கொடிக்கு அடிமையாயிட்டேன்னு இந்த கருமத்தை என் தலையில மாட்டிருக்கீங்க. உங்களோட எத்தனை தடவை சொல்லிட்டேன், நான் அந்த பழக்கத்தெல்லாம் விட்டேன், திருந்திட்டேன்னு. இன்னும் நம்பாம புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கா. கொடிய விட்டேன்னு எத்தனை தடவை சொன்னாலும் நம்ப மாட்டீங்கல்ல. போய் ஒரு கட்டிங்க போட்டு வந்து நிரூபிக்கிறேன். ஏங்க நம்ம அது நம்மளை கடிக்க கூடாது, அதுக்கு எங்கேயாவது ஏதாவது காயங்கள் இருக்கும், ஆபரேஷன் பண்ணிருப்பாங்கன்னு அதை போட்டு விட்டா அதுக்கும் அது எரிச்சலா இருக்குல்ல, சொல்ல முடியல. ஒரு மாதிரி ஏதோ கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு கட்டிங்க போட்டுட்டு வந்து என்ன சொல்ல போறாரா? நான் குடிக்க அடிமையாகலன்னு ப்ரூவ் பண்ண போறாரா? கட்டிங்க போட்டு உள்ள இருந்து கடல் கண்ணி வருமா? கொடுமை சேனலே எதனா சொல்லிட போறேன். அது சில்மிச சிவிங்கி. வாவ் சினக், இப்ப உனக்கு ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணு, எடுக்க மாட்டேன். உங்களுக்கு யாரோ துரோகம் செய்றாங்க. நம்ம பழக்க வழக்கத்துல அப்படி இல்ல. கொடையாட்டு கொடி பறிக்கிறாள் நம்ம இல்ல. குட் க்ளோஸ்ல நிக்காதப்பா. கன்சென்ட் கால மாட்டுக்கிட்டே வாங்கணும். வாய வைக்கிறேன். குதிரை எல்லாம் குளிர் காஞ்சிட்டு இருக்குங்க. இளதலை எல்லாம் போட்டு பத்த வச்சேன். பிடிக்காதீங்க. A few moments later. உனக்கு என்னடா ஆச்சு? நான் என் தலையை கொண்டு பக்கத்துல வச்சேன். ஏதோ அழகா எரியுதுன்னு எட்டி பார்க்க போயிருக்காரு, முடியல வச்சுக்கிருச்சு. ஆனா அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு சார் உங்களுக்கு. ஒரே அடம் சூரனாய் குடிக்காமே சுத்து தக்காளி வா. ஐயோ ஓனர் விடுங்க, இப்பதானே 6 மாசத்துக்கு முன்னாடி குளிச்சேன். தெய்வ குத்தாயிரம் தயவு செஞ்சு நிறுத்துங்க. தெய்வ குத்தமா? போன வார ஜாதகத்துல பார்த்தேன், ஜலத்துல கண்டமா யாருக்கிட்ட ஓனர் குத்த வைக்கிற இடத்துல கட்டி வரும்னு சொன்னாங்க. பின்ன பொய்யாளுமா? யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ தந்தூரி போடுறேன்டா. அது கேட்டியா? ஏதோ தந்தூரி போடுறீங்களா? வா வா வா. யோ உங்களை வச்சுதான் தந்தூரியா போட போறாங்க. சேர்த்தி போடுங்க. தந்தூரினா நந்தரியா போறாங்களே. அடே பொறுமையா போங்கடா. அவனுக்கு போறாமடா, நமக்கு மட்டும் தானே. ஆமாடா, எங்களுக்கு மட்டும் போடுங்க. உங்களை மட்டும்தான் போடுவோம். பின்னாடி வர்றவர் கத்திட்டு வர்றாரு, ஐயோ தந்தூரினா என்னன்னு தெரியாம போறாங்க. இப்படிதான் இல்ல. அது சிக்கலான குதிரை. ஊருக்குள்ள ஒரே உத்தமம் யாருன்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க.
இந்த குதிரை கோவாலு தான். ஜெண்டில் குதிரைன்னு ட்ராக் ரெக்கார்டே வச்சிருக்கேன். என்ன போய் தப்பா நினைக்கிற உங்களோட புத்தி அத மாத்தி ஐ கான்டாக்ட் வைக்க தான் தேடினேன். வேற ஒண்ணும் இல்ல. அங்க ஒருத்த மட்டும் கொடுமை உணர்ந்துட்டான். என்னயா நடக்குதுங்க? எங்களை வச்சு நீ என்ன வேலை பாக்குறீங்க? புரட்சி வெடிச்சது. 8 மணிக்கு சோறு போடுவீங்க டைம் டேபிள் இருக்குது. மணி 8:05. எங்க லஞ்ச் வழங்குச்சு. அங்க அரசல் புரசல். கூடு கட்ட குச்சி பொறுக்க போன குருவி குச்சா போய் 7 நாள் ஆச்சு. பாரட்டும். டார்லிங் நான் வந்துட்டேன். ஆசா நீங்க கேட்ட மார்க்கெட் கிடைக்கல. வேலைக்காகாத வெண்ணைகளா? சும்மா திட்டாதீங்க முதலாளி. மீன் மார்க்கெட், காய் மார்க்கெட், ஏன் மோர் மார்க்கெட்ல கூட கேட்டேன். யாருக்கும் ஷேர் மார்க்கெட் எங்க இருக்குன்னே தெரியல. அலைஞ்சு லாடம் நெஞ்சதுதான் மிச்சம். இவங்க கிட்ட எவ்வளவு கொடுத்த? 36,000 ரூபாய். மூழ்கிட்டானுங்க. நான் சாப்பிடே. இது அதுதான் நான் பல ஆண்டுகளா கனவுகள்ல மட்டுமே பார்த்த, கதைகள்ல மட்டுமே கேட்ட, கைக்கு கிடைக்குமான்னு ஏங்குன அந்த பொருள் சுமாராதான் இருக்கு. அந்த கீரைய மேயாதுன்னு கேக்குறானா? ஐயோ தண்ணியில விழுந்துட்டேனே, காப்பாத்துங்க. எல்லாம் உருண்டையா தெரியுது. ஆர்வமா இருக்கும்ல அவனுக்கு இருக்கும்ல. வீல் சிப்ஸ் வாங்கி கொடுக்காததால் வளர்த்தவரை விழா எலும்பில் போட்டு மிதித்த யானையை வனத்துறையினர் காட்டில் விடுவித்தனர். இப்படி இல்லாம பண்ணுவாங்க? அதான் பாரு பாவம்லாம் தோணரு. அது கேட்கல. இப்படி பண்ணா விட்டுருவாங்களா? What do you mean? கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுக்காததால் வளர்த்தவரை கழுத்தில் மிதித்தேன். ஸ்கிப். அது கமர்ஷியல் படத்தோட கிளைமாக்ஸ். இன்னைக்கு உன்ன மட்டும் இல்ல, உன் ஜெனரேஷனையே மொத்தமா அழிச்சின் போதாண்டா வந்திருக்கிறேன். ஆமாடா, என்னைக்கு நான் உன்னை தம்பியை தாண்டா நினைச்சேன். உன்னை என்னால கொல்ல முடியாது. கிளைமாக்ஸ்ல திருந்தனும்டா. நான் நேத்தே திருந்திட்டேன். பீச்ல ரவுண்ட்ஸ். வாலிப வயசு அல்லை பாயும் மனசு. என்னமா கண்ணே? அங்க கண்டன் நாட்டி திங்க வந்தவன இன்னைக்கு என்ன மெனு? நண்டு. கண்ணுக்கு நல்லது. நல்லது இல்லடா. அங்க வந்து எடுத்து நண்டு இருக்கு இல்லையா? வரி நண்டு. இனி நண்டு ஆர்டர் பண்ண கூடாது சாமி. அனைத்திற்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. இப்ப பாரு எப்படி ரசிக்கிறாங்கன்னு. ஓடாமையே ரேஸ்ல ஜெயிக்கிற கோழி எது? வான்கோழி. ஏங்க இந்த மில்க் ஷேக்கெல்லாம் வராதா? கோவம் அடுக்கிற வீட்டுக்கு அரை கிலோ வாங்கினாலும் பட்டம். எங்க நாம எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் அந்த அந்த ஆளை ப்ரமோட் பண்ணாதீங்க. அனிமல்ஸ் வீடியோவிலையும் கொண்டு வரீங்க. அவரை ப்ரமோட் பண்ணாதீங்க சார். அவர் ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு. மெக்டன் ஃபேமிலி வீடியோவிலேயே நான் வந்துட்டேன், நான் இப்படிங்கிறேன்னு வேற. உப்பு மிளகா பொடியெல்லாம் எடுத்துட்டு வரலையா? உப்பெல்லாம் எடுக்கல, குப்பையில இருந்து எடுத்துன்னு வந்தேன். அதான் ஷார்ட்டான சமையல் வீடியோ. கொதிக்கும் பாத்திரத்தில் வெண்ணெயை விட்டு வெண்ணெய் நான் தைரியம் இருந்தா மூஞ்சி முன்னாடி ஒருந்துட்டு போவேன். தங்க விட்டு வலிச்சு எடுத்துட்டு வந்தப்ப நான் நினைச்சேன் அந்த புழு அப்படியே இந்த பர்கர் கிட்ட போகுது போலன்னு பார்த்தா தவளையாது. ஐயோ காலங்காத்தால எதை பார்த்தாலும் சாப்பாடு மாதிரியே தெரியுது. போனா சிரிப்பு காட்டாதான். தக்காளி சத்தியமாடா எப்பவும் ஜோக்கு தான். போனா இப்ப போறேன். தண்ணி தண்ணி ஒட்டிக்கிச்சு நாக்கு. தேவையா? அது யாரு? அட செண்பகம், அங்க என்ன பண்ற? இறங்கு கீழே. கடைசியா ஒரு வார்த்தை. அம்மா பேக்ல பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருக்கியா? உம்மா குடுக்குறேன்னு பக்கத்துல போகாத, அச்சு விட்டுற போது. சும்மா இரு. ஜாயிண்ட் ஜனகராஜ். ஒரு சட்டை எனக்கு இது சரியா படலை. மணமக்கள் முத்தமிடலாம். ஆரம்பிக்கலாமா? ஓ நோ. ஐ நோ. கிட்ட பாத்துட்டாப்ல. கொடூரமா இருக்கு. கொஞ்சம் கூட பாக்குற மாதிரி இல்ல. பின்ன என்னங்க அர்த்தம்? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கண்ணாடியை மாத்தணும். வாழ்க்கையில ஒரு பிரச்சனை. உடஞ்ச பானை ஒரு இடத்துல நிலுங்க, வலிக்கி விட்டுறாம. சாட்டையா இல்ல வேட்டை. காலம் எவ்வளவு வேகமா உருண்டோடுது. பொதுவா இவனுங்க தான் இவன் மேல ஏறுவானுங்க. இப்ப நான் இவனுங்க மேல ஒரே ஜாலி. ரேஸ்ல மட்டும் தோக்கட்டு மாமா, அப்புறம் பேசிக்கலாம். அத சொல்லு மாவனே. தொட்டி மீனை தொடர்ந்து பார்க்கலாமா? என்ன அப்படி பாக்குற? அங்க ஆழமான சண்டை போக உனக்கு 5 தடவை விளக்குனாலும் விளங்காதா? ஏன் இப்படி கொலகொலன்னு இருக்கு? கொஞ்சம் சீரியஸா இரு. எனக்கு 8 வாட்டி சொன்னாதான் புரியும். கோவம் இருந்தாலும் உன் மேல குறையாத பிரியம். எனி ப்ராப்ளம் ஸ்டாரினி? பிரச்சனை புரியும்.
இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. வீடியோ என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. வெப்சைட்ல விளம்பரங்களை போடுற மார்க்கெட்டிங் கம்பெனியோட வெப்சைட்ல எந்த ஒரு விளம்பரமும் இருக்காது. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. எப்பயும் ஆடி முடிச்ச உடனே ஏதோ ஒரு படத்துல அந்த வடிவேல் ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த இந்த படம் இருக்கு தெரியுமா, சத்யராஜோட சன் குஷ்பு எல்லாம் இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இங்கிலீஷ்காரன் சக்திவேல் வெற்றிவேல் சக்திவேல். அதெல்லாம் சத்யராஜை பார்த்து அவர் சொல்லுவார், எங்க அக்கா படிச்ச படிப்பு பியூசி படிச்ச படிப்பு ஏதோ பியூசி எல்லாம் ஒரு படிப்பா, இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி காசை கொடுத்து காலேஜில் படிச்சு அங்கே வேலை பண்ணி இங்கே வேலை பண்ணி கடைசியில் பாருங்களும் உட்காந்து ஜிங்கினா கிச்சுவின்னு ஆடிட்டு இருக்கேன். வாழ்க்கை ஒரு வட்டம் பாருங்க, எங்க ஆரம்பிச்சு எங்க போய் எங்க வந்துட்டு இருக்கு. அக்காவை கட்டி கொடுத்த பாவத்துக்கு அவர் கூட வந்த மாதிரி நாங்க கூட பாருங்க, ஒரு டயலாக் எடுத்து கொடுக்குறாரு. எங்க அக்காவை கட்டி கொடுத்த பாவத்துக்கு நானும் கூட வந்து லோல் பண்ற மாதிரி இவங்களும் கூட வந்து ஆடிக்கிட்டு. ஐயோ எங்க சுத்தி எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்களேன். என் மனைவி லைன்ல இருக்கா, சமாளி. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் உங்களோட மட்டும் இல்ல ஒரு 7-8 பேரோட தொடர்பு இருக்கு. என்னன்னு பார்த்து கண்டிச்சு வைங்க, இல்லனா காய வச்சுடுங்க. எப்பயுமே சொல்றதுதான், அனிமல்ஸ் அவங்களோட ஃபன்னு செமையா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இதை அதுவும் அனிமல்ஸ் கியாமியா வந்து திங்கட்கிழமை காலையில பார்த்து ரியாக்ட் பண்றது வந்து ஒரு விதமான ஃபீலாக மாறிடுச்சு. அது நல்லா இருக்கு, ஆக்சுவலி நல்லா இருக்கு. நைஸ். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.